இன்னைக்கு இங்கே சகோதரிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மோடி சமையல் எரிவாயு சிலிண்டர் 66,512 சகோதரிகள் 66,512 குடும்பங்களுக்கு மோடி சிலிண்டர் வருதுங்க. மாசம் 300 ரூபாய் மானியம் வங்கி கணக்குக்கு வருது. யாராவது ஸ்தம்பட்டம் அடிக்கிறோமாங்க ஐயா? நம்ம கட்சியினுடைய தொண்டர்கள் யாராவது வந்து நாங்க தான் 300 கொடுத்தோம், இந்த வீட்டிலே 300 கொடுத்தோம் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு விட்டுறோமாங்க ஐயா? ஐயா, இந்த 9 ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சியினுடைய சாதனைய உங்களுக்கு என்ன வந்து சேர வேண்டுமோ சரியான நேரத்துல சரியான முறையில யாருக்கிட்டையும் போக வேண்டாம், உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணத்தை அனுப்பி கொண்டிருக்கின்றோம் ஐயா. ஐயா, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆண்டுக்கு நரேந்திர மோடி ஐயா இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, சொட்டு நீர் பாசனத்திற்கு மானியம், இது போன்று இந்தியா முழுவதும் ஒரு ஆண்டுக்கு 8.5 லட்சம் கோடி ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் அனுப்புறாங்க ஐயா. 8.5 லட்சம் கோடி ரூபாய். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணே எனக்கு 2000 ரூபாய் வந்ததே தெரியாதுண்ணே, அது பாட்டுக்கு வந்திருக்கு நீங்க சொல்லித்தாங்கன்னு தெரியும். ஆனா மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் அளிக்கக்கூடிய பணம் என்பது அவர்களுடைய உரிமை, எதற்கும் அதை வைத்து நாம் அரசியல் செய்யக்கூடாது என்பதில் பாரத பிரதமர் தெல்ல தெளிவாக இருக்கின்றார்கள். நம் ஆட்சியினுடைய மிக முக்கிய சாதனை உங்களுடைய வீடு தேடி திட்டத்தில் உங்களுடைய வங்கி கணக்குக்கு யாருக்கிட்ட சிபாரிசு போக வேண்டாம் ஐயா வருது. சமீபத்தில் சென்னையில வெள்ளங்கய்யா, அப்ப உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு நண்பர் போனார். ஐயா, சென்னை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசு 6000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க, ஆனா 6000 ரூபாய வங்கி கணக்குல போடணும் அப்படின்னு. ஐயா, உங்களுக்கு தெரியும் அந்த 6000 ரூபாய் பணமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பி வைத்த பணம், எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட். இந்த மாதிரி நீங்க கியூல நிறுத்தி வச்சு, வெயில நிறுத்தி வச்சு பெரியோர்களை தாய்மார்களை அலக்களித்து 6000 ரூபாய் கொடுக்காதீங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் மாநில அரசு சொன்னாங்க, ஏடிஎம் எல்லாம் சென்னையில வேலை செய்ய மாட்டேது, அடுத்து கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யாது, அதனாலதான் 6000 ரூபாய் பணமா கையில கொடுக்கிறோம் அப்படின்னு. ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்தியாவில் யாரும் செய்யாத அநியாயத்தை அவங்க பண்றாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு வந்து வெளியே வெயில நிக்க வச்சு, ரேஷன் கடைக்கு வெளியே கையை கட்டி நிக்க வச்சு, அது ஏதோ ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் மு.க. ஸ்டாலின் அவருடைய தாத்தாவை போன ஒரு பில்டப் கொடுத்து அந்த 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்திற்கு அலைந்து கொண்டிருக்கின்றார். ஐயா, 6000 ரூபாய் மோடி ஐயா மத்திய அரசுல இருந்து அனுப்பி வச்ச பணம். அந்த 6000 ரூபாய் போட்ட கவர் மட்டும்தான் ஸ்டாலின் ஐயா அவருடைய கவர். தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதாங்க ஐயா, கவர் அவங்களது. ஆனா வரக்கூடிய பணமும் மானியமும் உதவியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக அனுப்பி கொண்டிருக்கின்றார். ரேஷன் கடைக்கு போறோம், தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல நம்முடைய சகோதர சகோதரிகள் ரேஷன் கடையில மாதந்தோறும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, இது ஒரு ரேஷன் அட்டைக்கு வருது. ஏழைகளும் ஏழை அவர்களுக்கு 20 கிலோக்கு மேல அரிசி வருது. நாம எந்த அரிசியை வாங்கினாலும் கூட ஐயா உங்களுக்கு தெரியும், 1 கிலோ அரிசியினுடைய விலை 34 ரூபாய். அதுல 32 ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 32 ரூபாய் மத்திய அரசு போட்டு மாநில அரசுக்கு 2 ரூபாய்க்கு அனுப்பி வைக்கிறார். மாநில அரசினுடைய முழு நேர வேலையை திமுக காரங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரிசியை கேரளாவுக்கு கடத்துவதே முழு நேர வேலையா பாதி இடத்துல வச்சிருக்காங்க ஐயா. பேப்பர் எடுத்து வார வாரம் பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி பிடிபட்டது, ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது, 100 டன் கிடைச்சது, 5 டன் கிடைச்சது. அதிலும் கூட அரசியல் ஐயா. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் 2 படத்தை பார்ப்பேன், 2 இடத்துல மட்டும் பார்க்க மாட்டீங்க ஐயா. எங்க போனாலும் அரசை பொறுத்தவரை ஒரு பக்கம் கலைஞர் ஐயா புகைப்படம் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்டாலின் ஐயா புகைப்படம் இருக்கும். எங்க பார்த்தாலும் ரேஷன் கடை எங்க பார்த்தாலும் இருக்குங்க ஐயா. பஞ்சாயத்து அலுவலகம் 100% மோடி ஐயா பணம் கொடுத்தாலும் ஸ்டிக்கர் அவங்களதான் இருக்கும். 2 இடத்துல மட்டும் பணத்தை போட மாட்டாங்க. அரசு கழிப்பறையில பணத்தை போட மாட்டாங்க, அரசு டாஸ்மார்க்ல பணத்தை போட மாட்டாங்க. பாருங்க, எல்லா இடத்திலும் முதலாளாக சென்று 2 படங்கள் அடிச்சு ஒட்டி வச்சிருவாங்க. அவங்களே பணத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு கொண்டு வந்தது போல. அரசு கழிப்பிடத்துல பணம் இருக்காது, அரசு டாஸ்மார்க்களை பணம் இருக்காது. ஏன்னா 2 தெரியும் அவங்களுக்கு. இங்க போய் படத்தை போட்டோம்னா மக்கள் நம்மை வேறு மாதிரி பார்ப்பார்கள் என்று.